ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கண்ணாளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது இந்த பிரியமானவனே அப்படின்ற வார்த்தை பைபிளில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை பார்த்து ரொம்ப பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி சொல்ற வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குது. அதே போல உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு சரீர பிரகாரமான ஆகாரம் கொடுத்து புஷ்டியா இருக்கலாம், இல்லை நிறைய காரியங்கள்ல பூஸ்ட் குடிச்சு நான் எனர்ஜியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமா ஜபம் பண்ணாம வேதத்தை வாசிக்காம நிறைய பேருடைய ஆத்துமா இன்னைக்கு ஐசியூல இருக்கிற நிலைமையில இருக்குது. அப்படிப்பட்டவங்களா இல்லாம நம்ம ஆத்துமா புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துறார். சரீரத்துக்கு நாம நிறைய ஆகாரத்தை கொடுக்குறோம், நிறைய எக்ஸசைஸ் பண்றோம். டயபெட்டிக் வர்றவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு சாப்பிடக்கூடாது அப்படின்னாலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஃபாலோ பண்றோம். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆத்துமா அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அறிவில்லாத தேவன் அதை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. ஆத்துமா அது புஷ்டி உள்ளதா இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல ஆத்துமாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய சரீரத்துல நம்ம செய்கிற காரியங்கள் அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் நம்முடைய ஆத்துமாவும் நம்ம கவனிக்கணும் ஒவ்வொரு நாளும். அதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னா டெய்லியும் வேத வாசிப்பு, டெய்லியும் ஜெபிக்கிறதுனால, டெய்லியும் தேவனோடு உறவாடுகிறதுனால தான் நம்முடைய ஆத்துமா பலப்படுகிறதா இருக்கும். இப்போ இந்த ஆத்துமாவில் நான் பலன் பட்டு இருந்தோன்னா நம்முடைய சரீரம் பலன் பட்டு இருக்கும். அதுதான் அந்த வசனம் சொல்லுவோம், ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம சுகமாய் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவில் பலன் இருந்தால் தான் நம்மளால சுகமா இருக்க முடியும். இன்னைக்கு ஆத்துமாவில் பலன் இல்லாம நான் சுகமா இருக்கிறேன்னு சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆத்துமாவில் பலன் வந்தா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல பலன் இருக்கும். ஆத்துமாவில் உற்சாகம் இருந்தா நம்முடைய முகத்துல உற்சாகம் இருக்கும். இந்த ஆத்துமாவில் ஆண்டவர் பலனை கட்டளையிட்டார்னா நம்முடைய சரீரம் மூலம் பலன் உள்ளதா இருக்கும். அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். இன்னைக்கு சுகம் எல்லாருக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலிகள்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால சுவாசிக்கும், அதாவது இயற்கையாக சுவாசிக்க முடியாமல் செயற்கை சுவாசம் ஆக்சிஜன் வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் கிருபையா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருந்தார். அப்போ அவங்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. வியாதி உள்ள மக்களுக்காக, வியாதியில் இருக்க அநேக மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களையும் சுகப்படுத்தணும். நீ சுகமாய் இருக்க வேண்டுகிறேன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு சுகம் ஒவ்வொருக்கும் தேவைப்படுகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாருக்காவது சுகவீனம் இருக்குதா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்காவது பலவீனம் இருக்குதா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்ம சுகப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். சிலுவையில் அவருடைய தழும்புகள் ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்ன? நாம் சுகமாய் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கார் சிலுவையில. இன்றைக்கு அதே தேவன் தான் இன்னைக்கும் வல்லமுள்ள தேவனா இருக்கா. அவருடைய தழும்புகளால் நீங்க குணமானீர்கள் என்றதுக்கு. அப்போ சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். எரேமியா 33:6 நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவார்னு சொல்லியிருக்கார். அப்போ ஆரோக்கியமும் சௌக்கியத்தையும் தேவன் தந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என் ஆத்மா வாழ்வு பண்ணா சுகமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்களை சுகப்படுத்த பலப்படுத்த ஆண்டவரால் முடியும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றையும்
சுற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் சுகவீனப்பட்டிருக்காங்களோ கர்த்தர் அவங்களை எல்லாம் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியம் உள்ளவர்களா கர்த்தர் நிறுத்துங்க. எரேமியா 33:6 சொல்லப்பட்டபடி நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. நீங்க ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்துல ஒவ்வொரு மேல உங்களுடைய கிருபையின் கரம் அமர்ந்து இருக்கும்படியாய் செபிக்கிறோம். நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆரோக்கியம் உள்ளவர்களா கர்த்தர் நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேலையில வேலைக்கு போறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பத்திரமா போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரு. தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.